ஐம் சோஃபியா. ஐம் டூயிங் ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட். அப்புறம் இன்றைக்கி வந்து நோ டொபாக்கோ டே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா ஸ்டாப்பிங் டொபாக்கோ கம்ப்ளீட்லி. ஏன்னா வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணுறனால லங் கேன்சர், அது கடைசி ஸ்டேஜ் வந்து லங் கேன்சர். இது வந்து நமக்கு மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, அண்டு நம்ம கூட இருக்கிற செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து அது இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்மோக்கர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக லங் கேன்சர் வரும்னு அவங்க சொன்னாங்க. அண்டு லங் கேன்சர் மட்டும் இல்லாமல் நோஸ் பாத்வே, ஏர்வே எல்லாமே வந்து அது டேமேஜ் பண்ணணும் அவங்க சொன்னாங்க. அதனால நம்ம டொபாக்கோ வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ வந்து இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் இந்த ஏஜுக்கு வந்து ஜஸ்ட் ஃபன்னாக எடுத்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் போக போக அது வந்து ரொம்ப அடிக்ஷன் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் லாஸ்ட்டாக இது லங் கேன்சர் தான் காஸ் பண்ணுது. ஸோ நம்ம வந்து இதை க்யூர் பண்ணுறத விட ஆல்ரெடி முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இதை ஸ்டாப் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து புகையிலை எதிர்ப்பு தினம், மே 31. வருடம் முழுவதும் இந்த நாளை வந்து புகையிலை எதிர்ப்பு தினமாக உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்கு. இது மெயின் ரீசனே என்னென்னா, புகையிலைனால் என்னென்ன பாதிப்புகள் வருது, அதாவது புகையிலைனால் புற்றுநோய் மட்டுமல்ல, பக்கவாதம், மாரடைப்பு, இப்படி பல நோய்கள் வருது. இது வந்து இளைஞர்களை வந்து அவங்களோட சின்ன வயசில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் யூஸ் பண்ணால் அவங்க மிடில் ஏஜில் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ரோக் வந்தோ இல்லை ஒரு மாரடைப்பு வந்தோ அவங்களுக்கு மரணம் கூட சம்பவிக்கலாம். ஆனால் இதை பற்றிய விழிப்புணர்வையும் அறிவுரையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாளை கண்டுபிடிக்கிறாங்க. மெயினாக புகையிலைங்கிறது வந்து அதில் 4000 கெமிக்கல்ஸ் மட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 70 100 முட்டை கார்சினோஜன் சொல்லக்கூடிய புற்றுநோய் காரணிகள் இருக்குது. ஸோ அதை நிறைய நாள் யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரத்த குழாய்கள் சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரத்த குழாய் சுருங்குனா மாரடைப்பு, ஸ்ட்ரோக், இப்படி பல நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ முன்னாடிலாம் வந்து இம்பார்ட்டன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. இப்போ இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் ரொம்ப வந்துடுச்சு. இம்பார்ட்டன்ஸ்க்கு மெயின் ரீசன், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ஸ்மோக்கிங்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட, இந்த இளைஞர்கள்கிட்ட, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்மோக் பண்ணுறப்போ ஒரு ஹீரோ மாதிரி, நம்ம வந்து ஒரு சினிமா ஹீரோ மாதிரி போஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையில் அது ஒரு ஆண்மையினுடைய அடையாளம் அல்ல. அது வந்து நோய்க்கான வழிவகுக்கிற ஒரு விதைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அந்த புகையிலிருந்து அவங்களால விடுபட முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.